ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, கேரளா தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ரான் தம் பிரியாணி செய்கிறதுக்கு எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி மசாலா வந்து வறுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து நான் தனியா போட்டுக்கிறேன், கொஞ்சம் தனியா, அப்புறம் ஏலக்காய் ஒரு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அந்த ஸ்டார் பூ ஒன்றே ஒன்று மட்டும், அப்புறம் மிளகு கொஞ்சம், அப்புறம் அந்த இலை, பிரியாணி இலை போட்டுக்கோங்க. 2 பிரியாணி இலை போட்டுக்கினேன். அப்புறம் பட்டை 2ஆக உடச்சி போட்டுக்கோங்க. இது போட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் 2 இது கூட வந்து காஞ்ச மிளகா, ஒரு 2 காஞ்ச மிளகா 2ஆக உடச்சி போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட வந்து நான் இது கிராம்பும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். தீயை விடக்கூடாது, தீயை விடாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோ, இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் நல்லா ஆறட்டும், சூடாகட்டும். அதுக்குள்ளே போய் நம்ம அரிசி கழுவி வச்சுட்டு வந்துடலாம் பிரியாணிக்கு. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து 2 அழகு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணும் போதே உங்களுக்கு பாருங்கள், நல்லா மாவு மாதிரி வரும். அதை வாஷ் பண்ண ஸோ அதை நல்லா அரிசியை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் வாஷ் பண்ண. இது நல்லா வந்து ஓரளவுக்கு கிளியர் ஆகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் 5 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது தண்ணியை வந்து ட்ரை பண்ணிவிட்டு இது அரிசி முழுகிறவருக்கு நல்லா ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே நல்லா ஊற வச்சிடலாம். இப்போது இது வந்து நல்லா வறுத்து வச்ச மசாலா வந்து காஞ்சிருச்சு. இது கூட வந்து நான் ஜாதிக்காய் வந்து கொஞ்சமாக போடுறேன், அப்புறம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போடுறேன். போட்டுட்டு இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறேன், அப்புறம் வந்து சால்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நம்ம பிரியாணி மசாலாவில் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பிரியாணி மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும் நீங்கள் அரைச்சதுக்கப்புறமே. அவ்வளோதான், இது வந்து ஒரு பக்கம் ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி வந்து மேலே வந்து ஆனியனை வந்து போடுறதுக்காக இந்த மாதிரி நல்லா மெலிசாக இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன சின்ன வெங்காயம் தான் 3 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா மெலிசாக இருக்கணும். எண்ணெய் காஞ்ச பாக சின்னதாக போட்டு பார்க்குறேன், அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சு வரும்போதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆனியனுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை தீ விடாத அளவுக்கு நல்லா அதை கலரி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இதோ இந்த அளவுக்கு கலர் மாறின பிறகு அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஆனியனை வந்து எடுத்து நல்லா இன்னொரு கரண்டி வச்சு நல்லா ஆயிலில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஆயிலெலாம் கீழே வந்துடும். அப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு அதுக்கு மேலே இந்த ஆனியன், ஃப்ரை பண்ண ஆனியனை அதில் போட்டு விடுங்க. ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணி போட்டு விட்ட பிறகு 2 ஃபோர்க் வச்சு இது தனித்தனியாக பிரித்து விடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து ஆனியனில் ஆயிலெலாம் வந்து இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒன்றோட ஒன்று ஓட்டிகிட்டு இருந்தால் அப்படியே எண்ணெயாகவே இருக்கும்.
இப்படி நல்லா பிரித்து விடும் போது தான் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டுக்கோங்க நல்லா. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது நம்மளோட ஃப்ரைட் ஆனியன். அவ்வளோ இதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலா நான் வந்து தயிர் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறதில்ல, தயிர் தான். தயிரை வந்து நல்லா அடிச்சுக்கோங்க. நல்ல க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா அடிச்சுக்கலாம். தயிரை அடிச்சுக்கிட்டு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கர்டை. இப்போது 3 ஸ்பூன் வந்து இஞ்சி பேஸ்ட்டு, அப்புறம் 3 ஸ்பூன் வந்து கார்லிக் பேஸ்ட்டும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து க்ரீன் சில்லி பேஸ்ட் தான் அரைச்சி வச்சுருக்கேன், அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம், அப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெட் சில்லி பவுடரும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்பூன். அப்புறம் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ண மின்ட் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து கொத்தமல்லி இலையும் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். புதினாவும் கொத்தமல்லியும் நான் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஃப்ரைட் ஆனியன் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது கூடயே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஆட் பண்ண வேணாம், கொஞ்சமாக ஆட் பண்ணி இது கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருந்த ப்ரான்ஸை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து எனக்கு வந்து குட்டி குட்டி ப்ரான் தான் கிடச்சிது. நீங்கள் பிரியாணிக்கெலாம் போடும்போது ஓரளவுக்கு நல்லா பெரிய இறாவா இருந்தால் தான் அது பிரியாணியில் தெரியும். ஆனால் எனக்கு குட்டி குட்டி தான் கிடச்சிது, அதனால தான் நான் இது போட்டுக்கிறேன். இது கூட சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதோட ஆயிலில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து இதில் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிரியாணி மசாலா நம்ம அரைச்சிருந்தோம். ஆக்சுவலாக இது முன்னாடி போடணும், நான் மறந்துட்டேன்றதுனால லாஸ்ட்டில் போடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே ப்ரான் போடுறதுக்கு முன்னாடி பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணிக்கிறேன், பிரச்சனை இல்லை. அதனால் லாஸ்ட்டில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் இது நல்லா வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இது நல்லா வந்து அப்சர்வ் ஆகட்டும், அந்த ப்ரான்லலாம் நல்லா ஊறி இருக்கட்டும். ப்ரான் வந்து நல்லா வந்து ஊறிட்டதுக்கப்புறம் அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக ஆயில், லைட்டாக ஆயில் விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கிரேவி ஃபுல்லாக வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணி இது நல்லா வதக்கி விட்டுருங்க. ஓரளவுக்கு இது நல்லா கொதிச்சுட்ருக்கட்டும். ஃபுல் சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ அடுத்தது வந்து நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம்ல, ஸோ அரிசி வேக வைக்கிறதுக்கு சைடில் நான் தண்ணி போட்டிருக்கேன், கொதிச்சிட்ருக்கு. இப்போ அதில் வந்து ஸ்பைசஸ்லாம் நம்ம போடலாம். இது நல்லா வதக்கி சிம்மில் வச்சு இது கொஞ்சம் வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே அரிசி பார்ப்போம் நம்ம போய். பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் இதில் வந்து பிரியாணி இலையும், பட்டை, அப்புறம் லவங்கம் ஆட் பண்ணிக்கிறேன்.
அது கூட வந்து ஏலக்காய், அப்புறம் அந்த ஸ்டார் பூ கொஞ்சம், அப்புறம் மிளகு கொஞ்சம், அது கூட வந்து சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் லெமன் லைட்டா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டு, அப்புறம் பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து இந்த மசாலா பிரியாணி மசாலான்னு கொதிச்சிட்ருக்கு பாருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரா வெந்திருக்கு. இத வந்து நல்லா கிளறி விட்டு திக்காயிடுச்சு. இது கூட வந்து கொஞ்சமா லைட்டா தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நெறையாலாம் ஊத்த வேண்டாம். லைட்டா தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கிரேவி இருந்தா தான் நம்ம அரிசி போடும்போது மசாலா இருக்கும் பிரியாணி கூட. அதனால லைட்டா ஆட் பண்ணி கிளறி விட்டு, இது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து அதில அரிசிய போட்டுருவோம். ஊற வச்ச அரிசி இருக்குல்ல, அந்த தண்ணி ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டு அரிசி மட்டும் எடுத்து போடுங்க அதில. இது கூட வந்து மேல நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஆனியன் கொஞ்சமா போட்டு, கொஞ்சூண்டு நெய் மட்டும் 1 ஸ்பூன் நெய் மட்டும் நான் லைட்டா ஊத்திக்கிறேன். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில வந்து நான் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப அரிசி வந்து நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. இப்ப வந்து நானு ஃபில்டர் பண்ணிக்கிறேன். அந்த தண்ணியெல்லாம் கீழ ட்ரைன் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்குது. செம்ம சூடா இருக்கு. கையே சுட்டுருச்சு. இந்த மாரி அரிசி பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து அரிசி வந்து ஃபுல்லா வேக வைக்கக்கூடாது. 50% குக் ஆயிருந்தா போதும். ஏன்னா நம்ம தம் போட போறோம். அதனால 50% அரிசி குக் ஆனா போதும். நல்லா பாருங்க ஊசி ஊசியா குக் ஆயிருக்கு. இப்ப இது கூட வந்து மேல வந்து கொஞ்சமா அரிசி நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சே இருங்க. நீங்க ஃபுல் ஃப்ளேம் வைக்கவே வைக்காதீங்க. சிம்லயே இருக்கட்டும். இது கூட வந்து மேல அரிசிய நல்லா உடையாம பார்த்து எடுக்கணும். இல்லன்னா வந்து அரிசி உடைஞ்சிருச்சுன்னா நல்லாவே இருக்காது. பாஸ்மதி அரிசி வந்து இந்த மாரி ஊசி ஊசியா இருக்கணும். அப்பதான் பிரியாணிக்கு வந்து நல்லாருக்கும். இந்த மாரி நல்லா கொஞ்சமா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப இது கூட வந்து நானு ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன் கலருக்காக. உங்ககிட்ட வந்து சேஃப்ரான் வீட்ல இருந்தா கூட பால்ல ஊற வச்சு நீங்க சேஃப்ரான கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாதனால ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். அது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த ஆனியன் போட்டுட்டு கொஞ்சமா கீ மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ செகண்ட் லேயரா திருப்பியும் வந்து அரிசிய வந்து மேல நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் பண்ண அதே மாரி ப்ராசஸு. இருக்கிற மொத்த அரிசியும் திருப்பி மேல போட்டுட்டு, அதுக்கு மேல மீதி இருக்க நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க எல்லா ஆனியனும் போட்டுட்டு, கீ வந்து கொஞ்சம் மேல ஊத்தும்போது மட்டும் நான் 3 to 4 டேபிள் ஸ்பூன் கீ வந்து நல்லா ஊத்திக்கோங்க. திருப்பி மேலேயே இந்த வந்து கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் மேலேயும் ஆட் பண்ணிக்கிட்டு, சேம் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் லேயருக்கு நம்ம என்ன பண்ணுமோ, அதே செகண்ட் லேயருக்கும் ரிப்பீட் பண்ணணும். இப்போ வந்து பிரியாணி வந்து தம் போடுறதுக்கு வந்து சிம்மில் வச்சு பேனை கீழே வச்சுருக்கேன். தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி பாட்டை வச்சு தட்டு போட்டு மூடிட்டு மேலே எதனா வெயிட் வச்சுருங்க. வச்சுட்டு 5 மினிட்ஸுக்கு நல்லா சிம்மில் குக் ஆகட்டும். 5 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸுக்கு தம்லேயே இருக்கட்டும். 20 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான். நம்ம பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடி எதுவுமே பிடிக்கல. அரிசி எதுவுமே உடையல. சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும். என்ன பிரியாணி இது? ப்ரான் தம் பிரியாணி. ப்ரான் தம் பிரியாணியா? மசாலா தனியாக தான் இருக்கும். அது தனியாக எடுத்து சாப்பிட்டு. மசாலா இந்த கண்டி ஏன் போட்டதா? கண்டித்து போடு. ஸோ தம் பிரியாணி ரெடி. மசாலாலாம் நல்லா இருக்கு. பார்க்கும் போதே செமையாக இருக்குது. கேரளா பிரியாணி. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். பச்சடியோட சாப்பிட்டா தான் உப்புலாம் கரெக்டாக இருக்கா?
உண்மையாக சூப்பராக இருக்குது. அரிசி குக்கான விதம் செமையாக இருக்குது. பலன்னு நல்லா ஊசி ஊசியாக இருக்குது. செமையாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. உப்பு கரெக்டாக இருக்கா? நெய் ஊற்றினேன், நெய் வாசம் செமையாக இருக்குது. அந்த தொக்கோட இந்த ரைஸில் நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செமையாக இருக்குது. இந்த ரைத்தாவும் நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எங்களுக்கு இது சூப்பராக வந்துச்சு. கேரளா பிரியாணி, தம் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உண்மையாக டேஸ்ட் பாருங்கள், நல்லா இருக்கு. சீக்கிரமா முடிட்டேன். நான் விட்டேன் என்னையெல்லாம் சாப்பிட்டே பேசணும் போனது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.